ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். ஆடி மாத சக்தி வாய்ந்த வழிபாடுகள். ஓம் சக்தி, ஓம் பராசக்தி. அன்பான பக்தர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதம் எது என்று கேட்டால் பலரும் ஒரே குரலில் சொல்லும் பதில் ஆடி மாதம். இந்த மாதத்தில் அம்மன் கோவில்கள் பக்தர்களால் நிரம்பி வழியும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு என ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனி மகிமை உண்டு. ஏன் ஆடி மாதம் இவ்வளவு சிறப்பு? இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன? எந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும்? என்ன பலன்கள் கிடைக்கும்? இந்த வீடியோவில் ஆடி மாதத்தின் ஆன்மீக ரகசியங்களை விரிவாக தெரிந்து கொள்வோம். பகுதி 1. ஆடி மாதத்தின் மகிமை. தமிழ் வருடத்தின் 4வது மாதமான ஆடி, சூரியன் கடக ராசிக்குள் நுழையும் காலம். இந்த மாதத்தில் இயற்கை சக்தி அதிகமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த சக்தி பெண் தெய்வங்களின் சக்தியுடன் இணைகிறது. அதனால் இந்த மாதம் முழுவதும் அம்மன் வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. முன்னோர் சொல்வார்கள், ஆடி மாதம் அம்மன் மாதம். இந்த மாதத்தில் செய்யப்படும் சிறிய பூஜைக்கும் பல மடங்கு பலன் கிடைக்கும். பகுதி 2. ஏன் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு? பார்வதி தேவி உலக நன்மைக்காக தவம் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த தவத்தின் நினைவாகவே ஆடி மாதம் அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மாரியம்மன், காளியம்மன், அங்காளம்மன், பத்திரகாளி, காமாட்சி, மீனாட்சி, அபிராமி எந்த அம்மனையும் மனமுருகி வழிபட்டாலும் அருள் கிடைக்கும். பகுதி 3. ஆடி வெள்ளி வழிபாடு. ஆடி வெள்ளி மிகவும் சக்தி வாய்ந்த நாள். காலை சீக்கிரம் எழுந்து குளிக்க வேண்டும். வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். வாசலில் அரிசி மாவால் கோலம் போட வேண்டும். அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், சிவப்பு மலர், வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை, தேங்காய் சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு ஓம் சக்தி பராசக்தி 108 முறை சொல்லலாம். 21 அல்லது 108 முறை. பகுதி 4. ஆடி செவ்வாய் வழிபாடு. திருமண தடை உள்ளவர்கள், குடும்ப பிரச்சினை இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனை வழிபட வேண்டும். எலுமிச்சை தீபம் ஏற்றலாம். சிவப்பு மலர் சாத்தலாம். சிவப்பு சேலை சமர்ப்பிக்கலாம். இதனால் திருமண தடை நீங்கும். எதிரிகள் விலகுவர். தைரியம் அதிகரிக்கும். பகுதி 5. ஆடி ஞாயிறு வழிபாடு. ஆடி ஞாயிறு அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள். அன்று பொங்கல் வைத்து படைக்கலாம். கூழ் ஊற்றலாம். அன்னதானம் செய்யலாம். ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால் மிகப்பெரிய புண்ணியம். பகுதி 6. ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கான மிக முக்கிய நாள். அன்று எள் கலந்த நீர் தர்ப்பணம். முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை. பசு, காகம், நாய் ஆகியவற்றிற்கு உணவு. இவை அனைத்தும் பித்ரு தோஷத்தை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. பகுதி 7. ஆடிப்பூரம். ஆண்டாள் அவதரித்த திருநாள். பெண்கள் வளையல், மஞ்சள், குங்குமம், சேலை தானம் செய்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். பகுதி 8. ஆடி கிருத்திகை. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். பால் அபிஷேகம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். ஓம் சரவணபவா 108 முறை சொல்லலாம். குடும்பத்தில் பயம் குறையும். தொழில் வளரும். மன அமைதி கிடைக்கும். பகுதி 9. ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய தானங்கள். இந்த மாதத்தில் அன்னதானம், நீர் தானம், மோர் தானம், குடை தானம், செருப்பு தானம், கல்வி உதவி, மரக்கன்று நடுதல் இவற்றை செய்தால் இறைவனின் அருள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பகுதி 10. வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய வழிபாடு. காலை விளக்கு ஏற்றுங்கள். அம்மன் படத்திற்கு மஞ்சள், குங்குமம், பூ சமர்ப்பியுங்கள். பிறகு லலிதா சகஸ்ரநாமம் அல்லது அபிராமி அந்தாதி அல்லது ஓம் சக்தி 108 முறை சொல்லுங்கள். ஒரு கைப்பிடி அரிசியை தினமும் சேமித்து மாத முடிவில் தானம் செய்யுங்கள். நிறைவு. அன்பான பக்தர்களே, ஆடி மாதம் என்பது வெறும் தமிழ் மாதம் அல்ல. அது தாயின் அருளை பெறும் காலம். இந்த மாதத்தில் பக்தியுடன் செய்யப்படும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் இறைவன் அருள் கிடைக்கும் என்று நம் மரபு கூறுகிறது. நம்பிக்கையுடன் வழிபடுங்கள். நல்ல எண்ணத்துடன் வாழுங்கள். அம்மனின் அருள் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி. வீடியோ முடிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.